எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. காயல்பட்டினம் ஜமாத்தார்கள் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி இன்றைக்கு துபாய் சஃபா பார்க்கில் சிறப்பாக நடைபெற்றது. காயல்பட்டத்தை சார்ந்த பல நண்பர்கள், நல்ல அறிமுகமானவர்களை எல்லாம் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இது என்ன நிலவரங்க சொல்லுங்க. இல்லை அப்புறம் சொன்னதே திரும்பி சொல்லுவோம். நம்ம வந்து துபாயில் வாழக்கூடிய காயல் நகர மக்களுக்கான ஒரு கெட் டுகெதர், ஒரு மீட்டிங். இது வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். ரெண்டுமே வின்டர் சீசன்ல தான் நடக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என் பேர் வந்து ஃபர்ஹான். துபாயில் வாழக்கூடிய காயல்பட்டினம் மக்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடைபெறும். பெரும்பாலும் குளிர்காலத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகள் சுமார் 50-60 குடும்பங்கள் உட்பட 500 பேர் வரை பங்கேற்பார்கள். வெளிநாடுகளில் வசிக்கும் காயல்பட்டினம் மக்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் துபாயில் தான் அதிகமாக வசிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறை நாளான நவம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த காயல் நகர ஊர் மக்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழக்கூடிய காயல் நகர மக்கள் யாவரும் குடும்பம் சகிதம் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார்கள். ஊரிலிருந்து பணி நிமித்தமாகவோ அல்லது சுற்றி பார்க்கவோ வந்திருந்த காயலர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தார்கள். மேலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் பெண்களுக்கென்று தனித்தனியாக அமர இருக்கை விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. குழந்தைகள் ஆங்காங்கே நின்று விளையாடி கொண்டிருந்தார்கள். இளைஞர்களும் பெரியவர்களும் அவர்கள் வயதுக்கு ஒத்தபடி இருந்த நண்பர்களை சந்தித்து சந்தோஷமாக மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சொந்த ஊரை பிரிந்து குடும்பம், சுற்றம், நண்பர்கள் என அனைவரையும் பிரிந்து வருடம் முழுவதும் இங்கே உழைத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இங்கே இருக்கும் காயலர்கள் சுற்றமாகவும் குடும்பமாகவும் ஒன்று கூடி இந்த மாதிரியான தருணங்களில் சந்தித்துக் கொள்வது மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறேன். பேச்சு போட்டிகள் மற்றும் அதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே உடனடியாக துவக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. பேச்சு போட்டியில் கலந்து கொள்பவர்கள் 3 நிமிடங்கள் பேச வேண்டும். தமிழிலேயே பேச வேண்டும், பார்க்காமல் பேச வேண்டும். காயல்பட்டினத்தின் அருகே சோனகன் விலை என்ற பெயரில் ஒரு ஊர் உள்ளது. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh to one and all present here. Today I'm going to deliver a speech based on a topic that's close to my heart. அதனால ஆங்கிலத்தில் பேசுகிறார். அதனால் அவருக்கு மட்டும் விதிவிலக்கு. தமிழகத்தில் இஸ்லாம் நுழைந்த வரலாறு என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன் இன்ஷா அல்லாஹ். மேடைக்கு முன்னால் வந்து அமர்ந்து ஒரு நாள் முழு பகலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மதிய உணவிற்காக தொப்பிவாப்பா பிரியாணியில் இருந்து உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு யாவருக்கும் குறையின்றி வழங்கப்பட்டது. ரொம்ப சுவையாகவும் இருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிக சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். துபாயில் வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக இது நடைபெற்றது. மேலும் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இது லைவ் வாய்ஸ் கட் பண்ணிட்டு வேலை இல்லை. அது வாய்ஸ் கட் பண்ணிடலாம். சற்று சந்திக்குமாறு என்னை கூறினார்கள். இதற்கு அவர் சூரிய காரணம் சூரிய ஒளியின் கீழே உட்கார்ந்திருந்தால் கூட அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் தெரியவில்லை. குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால
ஆனாலும் சாப்பாடு அமர்ந்த உடனடியாக பரிமாறப்பட்டது. காயல்பட்டினம் மக்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது காயல்பட்டினம் நகர மக்களுக்கேயான ஒரு தனித்துவமானது. எத்தனை கேட்டரிங் டெக்னாலஜிஸ் வந்தால் கூட காயல்பட்டினம் மக்களின் உணவு பரிமாறும் அந்த வேகத்திற்கும் நேர்த்திக்கும் ஈடாகாது. அதே போல விருந்து உபசரிப்புக்கு தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், உணவு பரிமாறுவதில் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்கப்படாது. டாக்டர்கள், இன்ஜினியர்கள் கூட உணவு பரிமாறும் அந்த சேவையில் ஈடுபட்டிருந்தார்கள். பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு கூட்டமாகத்தான் எப்போதுமே இந்த காயல் நகர மக்களின் ஒன்று கூட நிகழ்ச்சி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று துபாயில் காயல்கள் ஒன்று கூடக்கூடிய தினம். கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லா நண்பர்களும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை அல்லது எனது குடும்பத்தினுடைய நிகழ்வுகள்லாம் இங்கே சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு வருடமும் வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அபுதாபிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 மெம்பர்ஸு குழந்தைகளோட ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த காயல் ஒன்று கூடல் நிகழ்ச்சி மிக அருமையாக எப்பொழுதும் போல, அதோடு மட்டுமில்லாமல் அதை ஒரு இன்னைக்கு தொப்பி வைப்பா பிரியாணி உபசரிப்போடு இன்னைக்கு களை கட்டியது. குழந்தைகளுடைய விளையாட்டுப் போட்டிகள், பெரியார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், பிள்ளைகளுக்கான குரான் காம்படிஷன் போன்ற நிகழ்வுகள்லாம் துபாய் மன்றத்தில் சிறப்பாக செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ், நாங்களும் வருடந்தோறும் அபுதாபிலிருந்து வரக்கூடிய மக்கள் ஒன்று கூடி இதை சிறப்பாக செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ், அடுத்த வாரம் 17 நவம்பர் 17ஆம் தேதி அபுதாபிலுடைய ஒன்று கூடல் இருக்கிறது. அது குறிப்பாக நாங்கள் ஒரு 100, 110, 120 மெம்பர்ஸ் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் கூடி இன்ஷா அல்லாஹ் இதுபோல் வைபவம் அங்கே KFC பார்க் என்று சொல்லக்கூடிய ஏர்போர்ட் ரோட்டில் அமைந்துள்ள அந்த பார்க்கில் வைத்து மிக அழகான முறையில் வருடந்தோறும் நாங்களும் ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் ஒற்றுமையாக, காயல் என்றாலே இந்த மாதிரி ஒன்று கூடல் என்ற நிகழ்வு எப்பொழுதுமே எல்லா நாடுகளிலும் நடக்கின்றது. ஒரு 10 பேர் இருந்தாலும் அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன் ஊருக்கு செய்யக்கூடிய சேவைகளை எப்பொழுதுமே தவறாமல், அது மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது கல்விக்காக இருக்கட்டும் அல்லது பொது நலத்திற்காக எல்லா சேவைகளையும் எல்லா மன்றங்களும் மிக உன்னிப்பாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிக சிறப்பான பணிகளை துபாய் காயல் மன்றம் செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய தலைவராக புகாரிகாக்கா செம்மையாக செயலாற்றி வருகிறார்கள். அபுதாயை பொறுத்தவரை என்னுடைய அண்மை சகோதரர் மக்பூல் அவர்கள் தலைவராகவும் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து இந்த மன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், வரக்கூடிய 17ஆம் தேதி ஒன்று கூடலில் அபுதாபில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாரையும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. தயவுசெய்து எல்லாரும் உட்காருங்க. பின்னாடி போமா, தயவுசெய்து வாங்க. தம்பி வாங்க 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 தம்பி வாங்க. பாசல் எங்க இருந்தாலும் நினைக்கிறோம். 1,00,000 பேர் கூடக்கூடிய அரசியல் கூட்டத்தை கூட நடத்திடலாம். ஆனால் 10 குழந்தைகளை வச்சு ஒரு விளையாட்டு நடத்துறதுங்க அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அந்த காரியத்தை தான் நம்ம காயல் நகரம் மன்ற வாலண்டியர்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஆண்டுகளை லைன்ல நிப்பாட்டுறதுக்கு அவங்க பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இது ஒரு குயிஸ் ப்ரோக்ராம். ஒவ்வொருவரும் குரூப்பா ஒரு 10 பேர் ஒரு டீமுக்கு இருப்பாங்க.
எல்லாம் துபாய் மீட்டிங் நல்லா இருந்தது. எல்லா மக்களும் வந்தாங்க. நம்ம மக்கள் எல்லாம் பார்த்தோம், சந்தோஷமா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வருக என்று அறிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல சிறப்பாக இருந்தது. நமக்கு காயிலும் மகிழ்ச்சியாக கலந்துரையாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு மக்கள் எல்லாம் சிறப்பாக இந்த நாளை கழித்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம் ஜமாத்தார்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி இன்றைக்கு துபாய் சஃபா பார்க்கில் சிறப்பாக நடைபெற்றது. காயல்பட்டத்தை சார்ந்த பல நண்பர்கள், நல்ல அறிமுகமானவர்களை எல்லாம் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அருமையான மாலை வேளையிலே நான் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் எங்களுடைய காயல் நலமன்றம் சார்பாக வருடத்திற்கு 2 முறை இந்த காயல் ஒன்றுகோல நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். காலை முதல் மாலை வரை எல்லோரும் குடும்பத்துடன் வந்து இங்கே மகிழ்ச்சியாக ஒன்று கூடி குலாவி அளவலாவி தங்கள் அன்பையும் எல்லாவற்றையும் பரிமாறிக்கொண்டு செல்கின்றனர். இது மிக்க மகிழ்ச்சியாக தருகிறது. அப்போ இந்த ஒன்றுகூடல் நிகழ்ச்சியை மிக பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக, அதே போல் இப்பொழுது உள்ள தலைமுறைக்கு காயல்பட்டினத்துடைய வரலாறும் கலாச்சாரமும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் பேச்சு போட்டி என்ற ஒன்றை கடந்த முறை முதல் தொடங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறோம். இந்த பேச்சு மிக்கவாறும் இந்த பேச்சின் தலைப்புகள் எல்லாம் காயல்பட்டினத்தை சுற்றி அமைந்திருக்கும். இன்று நாங்கள் கொடுத்த 3 தலைப்புகளும் காயல்பட்டினத்தின் வரலாறு, தென்னிந்தியாவில் இஸ்லாம் வந்த வரலாறு, காயல்பட்டினத்தின் கலாச்சார சிறப்புகள் என்ற தலைப்புகள் நாம் என்ன செய்வோம், இங்கே 3 தலைப்புகளில் பிள்ளைகளை பேச வைத்தோம். இது தமிழில் தான் பேச வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறோம். அதனால் இவர்கள் இங்கே வளர்கிற பிள்ளைகள் தமிழில் அதிகமான பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ தமிழையும் அவர்களுக்கு, அந்த மொழியையும் அவர்கள் கற்பார்கள், நம்முடைய வரலாறையும் அவர்கள் படிப்பார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நல்ல முறையில் பேசினார்கள். மாணவர்களை விட மாணவிகள் மிக அதிகமாக மிக சிறப்பாக பேசினார்கள். அவர்களுடைய பரிசையும் நாங்கள் கொடுக்க காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இன்னும் இதே போன்ற நல்ல நல்ல தலைப்புகளை கொடுப்போம். இன்னும் நல்ல தயாரிப்புகளை செய்து பிள்ளைகள் வந்து பேசும் பொழுது அவர்களுக்கும் நம்ம காயல்பட்டினத்தில் வரலாறும் கலாச்சாரம் மிக சிறப்பாக அறிய வரும் என்று நாங்கள் அறிகிறோம். புதிய தலைமுறைக்கும் நம்முடைய வரலாறுகள் அதிகமாக தெரிய வர வாய்ப்புகள் இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா நம்ம வந்து முதலாக வந்திருந்ததுனால, அதாவது முதல் 11 மணிக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு குலுக்கல் முறையில் ஒரு 20 பேர் வந்திருந்தாங்கன்னா 20 பேருக்கு குலுக்கல் முறையில் போட்டு நமக்கு இந்த பரிசு நமக்கு விழுந்திருக்குது. ஓகே, நன்றி.